வெல்கம் டு நெக்ஸாமேக்ஸ் கிளாஸ் 10. இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் சிம்பிள் ட்ரிக் டு ஸ்கோர் 80% மார்க் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, எனக்கு மொத்தம் 8 சாப்டர் இருக்குது. இந்த 8 சாப்டரை நான் எப்படி பிரிக்கிறோன்னா, சாப்டர் 1 என்ன இருக்குது, செட்டு, கிராஸ் இருக்கும், இன்டர்செக்ஷன், யூனியன், டிஃப்ரென்ஸ், சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ், இது எல்லாமே சாப்டர் 1. சாப்டர் 1 நம்மளுக்கு ஈஸி. அதே மாதிரி 8th சாப்டரும் ப்ராபபிலிட்டி இருக்கும். ப்ராபபிலிட்டி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த 2 சாப்டரும் நீங்கள் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கணும். இந்த 2 சாப்டரும் ரொம்ப முக்கியமான சாப்டர் அண்ட் ஈஸியான சாப்டர். இந்த 2 சாப்டரில் எந்த கொஷின் வந்தாலும் உங்களுக்கு அட்டன் பண்ண தெரியணும். எக்ஸாம்பிள் சம், எக்ஸசைஸ் சம், இது எல்லாமே அட்டன் பண்ண தெரியணும். அவ்வளோ தரவாக இருக்கணும் இந்த 2 சாப்டர். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4th சாப்டரில் ஜாமெண்ட்ரி இருக்குது. ஜாமெண்ட்ரி, கிராஃபு, அப்புறம் 1 மார்க். இது 3மே படித்தாலே நீங்கள் பாஸ் ஆகிடலாம். இப்போது 4th சாப்டரில் 3 தியரம் இருக்குது. அந்த மூணு தேரமும் அப்புறம் ப்ளஸ் ஜாமெண்ட்ரி, இது மட்டுமே படித்தாலே போதும். பித்தாகரஸ் தேரம், அந்த 3 தேரம் இருக்குல்ல, அந்த 3 தேரம் படிச்சுட்டு அப்புறம் ஜாமெண்ட்ரி ஒன்று விடாமல் எல்லா சமமும் போட்டு பார்க்கணும். அப்படி படித்தா இந்த 4th சாப்டரில் அது மட்டும்தான் முக்கியம்னு சொல்ல முடியாது. அது மட்டும் நீங்கள் படித்தா உங்களுக்கு கொஞ்சம் உங்கள் மார்க் பூஸ்ட் ஆகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 6th சாப்டர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த 2 சாப்டர் நீங்கள் கன்ஃபார்மாக ஃபுல்லாக படிக்கணும். ஓகே, இந்த நெக்ஸ்ட்டு 4th சாப்டரில் 3 தேரம் ப்ளஸ் ஜாமெண்ட்ரி, இது மட்டும் பார்த்தா ஓகே. நெக்ஸ்ட்டு 6th சாப்டரில் பார்த்தீங்கன்னா, நான் 1 and 8க்கு அப்புறமேட்டுக்கா ஃபுல் சாப்டர் படிக்கணும்னா இந்த 6th சாப்டர் நான் சொல்லுவேன். 6th சாப்டரில் நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. 6th சாப்டர் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா சம்மும் ஃபுல் சாப்டர் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லா சாப்டரும் நான் சொல்ல மாட்டேன். இம்பார்ட்டன்ட் சாப்டர் மட்டும், இம்பார்ட்டன்ட் சம் மட்டும் நான் சொல்கிறேன். இம்பார்ட்டன்ட் கொஷின், அதாவது 6.1, 6.2 இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின் மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். மற்றபடி அதுக்கப்புறம் இருக்கிற சம்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு கொஷின் புரிஞ்சதுன்னா, கொஷின் மட்டும் பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னா, உங்கள் புக்கை மட்டும்தான் நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு வைக்கணும். நீங்கள் புக்கை மட்டும் வச்சு கொஷின் பார்த்து நோட்டில் ஆன்சர் போடணும். கொஷினை நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் உங்களுக்கு 6th சாப்டர் ரொம்ப 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 ஈஸி. நான் எப்படின்றது ஃபாலோயிங் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த 6th சாப்டரும் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போது உங்கள் கையில் இருக்கிறது ஃபஸ்ட் சாப்டர், 4th சாப்டரில் 3 தேரம் ப்ளஸ் ஜாமெண்ட்ரி இருக்குது, 6th சாப்டர் இருக்குது, அப்புறம் 8th சாப்டர். இந்த 4 சாப்டரையும் ஓரளவுக்கு பட் கன்ஃபார்மாக சாப்டர் 1யும் 8யும் கன்ஃபார்ம் ஃபுல்லாக தரவு பண்ணணும். நான் உங்களுக்கு ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறது இந்த 3 தேரமும் அப்புறம் ஜாமெண்ட்ரியும் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இந்த ரெண்டுமே கன்ஃபார்ம் ஃபுல்லாக படிக்கணும். இதில் நீங்கள் 3 தேரம் ஜாமெண்ட்ரி, இதில் ஃபஸ்ட்டு 1.2 ஐ திங்க் 6.1 6.2 இந்த இதில் மட்டும் கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால் இல்லை, பட் அதில் அவ்வளோவா கொஷின் வராது. பட் பேசம் அந்த மாதிரி இருக்குல்ல, அது மாதிரி தான் உங்களுக்கு நிறைய கொஷின் பேப்பரில் கேட்டிருப்பாங்க. பட் ஃபஸ்ட்டு 6.1 6.2ல் கேட்காம இல்லாமல் இல்லை. ஸோ அதில் நீங்கள் இம்பார்ட்டன்ட் சம்மை நல்லா படிச்சுக்கோங்க. மற்றபடி அந்த வேசம் இருக்கும் 6th சாப்டரில். அந்த வேசம்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், ரொம்ப 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 ஈஸி. ஸோ நான் அதெல்லாம் ஃபாலோயிங் வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ரியாரிட்டி என்ன பண்ணணும்னா 1 மார்க்கு. இந்த 1 மார்க் ஜாமெண்ட்ரி, கிராஃப், ஓகேவா? இது எல்லாம் இந்த 3த்தையும் படித்தாலே நீங்கள் பாஸ் ஆகிடலாம். ஓகேவா? இந்த 3த்தையும் படித்தாலே பாஸ் ஆகிடலான்னா அப்போது மேக்ஸ் எவ்வளோ ஈஸி அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் இது இல்லாமல் உங்கள் கையில் சாப்டர் 1 இருக்குது, சாப்டர் 4 இருக்குது, சாப்டர் 6 இருக்குது, சாப்டர் 8 இருக்குது. இது எல்லாம் படித்தாலே 50%, அரௌண்ட் ஒரு 60%, 50 to 60 எடுக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் உங்கள் கையில் இருக்குது. அப்போது தாராளமாக 60% நீங்கள் எடுக்கலாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு 2nd சாப்டருக்கு வரலாம். நீங்கள் என்னால் இவ்வளோலாம் படிக்க முடியாதுப்பா,
அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் சாப்டரில் இம்பார்ட்டன்ட் கொஷின் படிச்சுக்கோங்க. தேர்ட் சாப்டர் அல்ஜிப்ராவில் பார்த்தாலே பயப்படுவோம். ஸோ தேர்ட் சாப்டர்லேயும் உங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குது. அந்த எல்லா நீங்கள் டென்த்தை பொறுத்த அளவுக்கு நீங்கள் எல்லா கொஷின் பேப்பரை ரெஃபர் பண்ணாலும் திரும்ப ஒரே கொஷின் தான் கேட்டிருப்பாங்க. மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின் 10th உண்டு. ஸோ அதனால் நீங்கள் 10th மேக்ஸில் அதுவும் மார்க் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ நான் அதெல்லாம் அப்கமிங் வீடியோஸில் நான் என்னென்ன கொஷின் பேப்பர் அப்படி எல்லா கொஷின் பேப்பரையும் ரெஃபர் பண்ணி நான் உங்களுக்கு இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் இந்த கொஷின் பேப்பரில் வந்திருக்கு, இதெல்லாம் இந்த இயரில் கேட்டிருக்காங்க, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி, இதெல்லாம் செகண்ட் ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஃபாலோயிங் வீடியோஸில் சொல்கிறேன். ஸோ நான் இந்த வீடியோவில் கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ இதுலேயும் நான் உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஷின் தான் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட். இதில் இம்பார்ட்டன்ட் கொஷின் மட்டும் படிச்சுக்கோங்க, அது போதும். இதுக்கு இந்த 2 சாப்டருக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின். அதுவும் இல்லாமல் இந்த 7th சாப்டர் இதில் நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும், நிறைய கண்டிஷன் இருக்கும், நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும். அப்புறம் இந்த 5th சாப்டர் இந்த 3 சாப்டருக்கும் நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும். ஸோ இந்த 5th சாப்டரும் ரொம்ப ஈஸி. அதாவது அந்த லாஸ்ட் எக்ஸசைஸ்க்கு முன்னாடி எக்ஸசைஸ் இதெல்லாம் ரொம்ப ஈஸி. இதெல்லாம் அந்த லாஸ்ட் எக்ஸசைஸ்லாம் கொஷின் திரும்ப ரிப்பீட் ஆகும். ஸோ அந்த லாஸ்ட் எக்ஸசைஸ்லாம் ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கோங்க. அதில் என்ன ஸ்லோப்பு அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் படிச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் லாஸ்ட் எக்ஸசைஸ் நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் அதுக்கப்புறம் 5.4 5.5 இருக்குன்னு நினைக்கிறேன். 5.4 5.5லாம் நல்லா தரவாக இருங்க. ஸோ இதில் அதுக்கு முன்னாடி இருக்கிற எக்ஸசைஸ்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின் மட்டும் பார்த்துக்கோங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர்னால் 5th சாப்டர். 5th சாப்டர்லேருந்து நிறைய 5 மார்க்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ 7th சாப்டரில் பொறுத்த அளவுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஷின் மட்டும் படிச்சுக்கோங்க. ஏன்னா அதில் நிறைய ஃபார்முலாஸ் நிறையா இருக்குது. அதில் 7th சாப்டர் என்னென்னா உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஷின் இருக்கும். ஓகேவா? ரிப்பீட்டட் கொஷினை மட்டும் படிங்க போதும். அது மட்டும் படித்தா தான் இதுலேருந்து வரும், கண்டிப்பாக இதுலேருந்து வரும். ஆனால் அது ரிப்பீட்டட் கொஷின் மட்டும் படிங்க போதும். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்னது ஃபஸ்ட் சாப்டர் 8 சாப்டர் தரவாக ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்கணும். நெக்ஸ்ட்டு 4th சாப்டரில் 3 தேரம் ஜாமெண்ட்ரி படிக்கணும், கிராஃப் படிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு கிராஃப் நீங்கள் எல்லாத்தையும் போட்டு பார்க்கலாம், ஜாமெண்ட்ரி எல்லாத்தையும் போட்டு பார்க்கணும். ஒன்று விடாமல் ஜாமெண்ட்ரி, கிராஃப், 1 மார்க் இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு டக்குன்னு அதுலேருந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்தோடனே கிராஃபு, ஜாமெண்ட்ரி, 1 மார்க் இதெல்லாம் முடித்து ஒரு சைடு வச்சுருங்க. அதுக்கப்புறம் நிம்மதியாக உட்காந்து 5 மார்க் போடுங்க, அதுக்கப்புறம் 2 மார்க் போடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு போட்டு வந்தால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மேக்ஸு. ஸோ நீங்கள் 9th ஒரு 80% இதுலேருந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம் கன்ஃபார்ம். இந்த வீடியோ பார்க்குறவங்க 80% மார்க் நீங்கள் இதுலேருந்து ஸ்கோர் பண்ணிடலாம். நான் அப்கமிங் வீடியோஸில் நான் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஷின் எல்லாமே நான் உங்களுக்காக போடுறேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 சாப்டர் முடிஞ்சதா, 4th சாப்டர் தேரம் ப்ளஸ் ஜாமெண்ட்ரி முடிஞ்சதா, 6th சாப்டர் வாங்க. 6th சாப்டர் முன்னாடி ட்ரிக்னாமெண்ட்ரியில் உங்களுக்கு வேசம் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சம்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. இது பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக அதுலேருந்து 100% இதுலேருந்து தான் வரப்போகுது. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 6th சாப்டர் முடிஞ்சதா, 7th சாப்டர் வாங்க. ஏன்னா அதில் நம்ம பார்க்க போகிறது ஒன்லி இம்பார்ட்டன்ட் கொஷின் மட்டும்தான். இம்பார்ட்டன்ட் கொஷினை ஃபஸ்ட்டு முடிச்சிடுங்க. இம்பார்ட்டன்ட் கொஷின்னா என்னென்னா ரிப்பீட்டட் கொஷின், அவ்வளோதான். இந்த சாப்டரை முடிச்சிருங்க. நம்ம கையில் ஃபஸ்ட்டு 8, 4, 6, 7 இந்த சாப்டர்லாம் கையில் இருக்குது. நெக்ஸ்ட் இதுலேயும் இம்பார்ட்டன்ஸ் சம் மட்டும் பார்த்துக்கோங்கப்பா. அவ்வளோலாம் நீங்கள் இதில் போட்டு எஃபர்ட் போட்டு அப்படி இப்படிலாம் வேணாம். இம்பார்ட்டன்ஸ் சம் பட் ஆனால் இது இந்த சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் உங்களோட ஹையர் ஸ்டடீஸாக இருக்கட்டும். இந்த அல்ஜிப்ரா சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஆனால் இருந்தாலும் நீங்கள் 10th பொறுத்த அளவுக்கு ரிப்பீட்டட் கொஷின் அப்படின்ற இந்த 2 சாப்டரில் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 5th சாப்டர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் 10th மேக்ஸ் கொஷின் பேப்பர். அப்படின்னாலே 5th சாப்டர் இல்லாமல் ஒரு கொஷினும் நீங்கள் பார்க்க முடியாது. அந்த லாஸ்ட் எக்ஸசைஸ் இல்லாமல் ஒரு கொஷினும் நீங்கள் பார்க்கவே முடியாது. அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இந்த கொஷின். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு கண்டிப்பாக அந்த லாஸ்ட்டு
லாஸ்ட் எக்ஸசைஸ்லேருந்து தான் வரப்போகுதுன்னு. அப்போ அதை நம்மளை எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்? இப்போ நம்ம அந்த எக்ஸசைஸ் படித்தாலே எக்ஸசைஸ்னால் பெருசாக இருக்குது, இவ்வளோ சமயம் இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க. ஜஸ்ட் அந்த கொஷின் கான்செப்டை அப்சர்வ் பண்ணுங்க. கான்செப்ட் என்ன, இது கண்டுபிடிக்கணுமா, இது கொடுத்துருக்காங்களா, நம்மளுக்கு இது தேவையா, இது இந்த ஃபார்முலா இருக்கா, இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபார்முலா மட்டும் ஃபிங்கர் டிப்பில் இருந்தால் ஈஸி. ஓகேவா? இவ்வளோதான் இது. நீங்கள் இதில் அப் டு 80 to 90% மார்க் இதில் எடுக்கலாம். ஓகேவா? நான் உங்களை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு நல்லா ப்ரீஃபாக சொல்லியிருக்கேன். ஸோ நான் அப்கமிங் இந்த வீடியோ போட்டதும் எனக்கு இவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு நான் இதில் அப்கமிங் வீடியோஸில் வந்து இதோட சாப்டர் 1ஓட இம்பார்ட்டன்ட் கொஷின், ஸோ நான் சாப்டர் 1க்கு சாப்டர் 1க்கும் 8க்கும் இம்பார்ட்டன்ட் கொஷின் தர விரும்பலை. ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும். மற்ற 2, 3, 4, 5, 6, 7 அதுக்கெலாம் நான் இம்பார்ட்டன்ட் கொஷின் தரேன். நீங்கள் இதில் தேரமும் ஜாமெண்ட்ரி மட்டும் கவர் பண்ணால் போதும். மற்றபடி எக்ஸ்ட்ரா படிக்கணும்னா நான் கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அதெல்லாம் படிச்சுக்கோங்க. தேங்க்யூ. உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.